வணக்கம். டாப் ஹெட்லைன்ஸ். கோவை அருகே வீட்டில் தீ விபத்து, சிலிண்டர் வெடித்து சிதறியதால் பரபரப்பு. தனுஷ்கோடி கரையில் ஒதுங்கிய பிளாஸ்டிக் துகள்களை அகற்றும் பணி தொடக்கம். பரமத்தி மூதாட்டி கொலை வழக்கு, தோட்டத்து வீட்டின் முன்னாள் பணியாளர் உட்பட 2 பேர் கைது. மாநிலங்களவை தேர்தல், கமலஹாசன் உட்பட 6 வேட்பாளர்களும் போட்டியின்றி தேர்வு. உலக வங்கி உடனான தமிழக உறவு வெறும் கடன் உதவி சார்ந்தது மட்டுமல்ல, முதல்வர் ஸ்டாலின் விவரிப்பு. நாங்கள் பாகிஸ்தானுக்குள் இன்னும் ஆழமாக செல்வோம், மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் எச்சரிக்கை. திருமாவளவன் வேறு கூட்டணிக்கு செல்லலாமா என்ற தடுமாற்றத்தில் இருக்கிறார் மத்திய அமைச்சர் எல் முருகன். குடிசைகளை இடிப்பதற்கு எதிராக போராட்டம், டெல்லி முன்னாள் முதல்வர் அதிஷி கைது. நோ சொல்ல முடியாது, கொலை செய்ய முடியுமா? மேகாலயா சம்பவத்தில் கங்கனா அதிர்ச்சி. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா நாளை பயணம். தமிழில் AI ரயில்வே துறையில் பயன்படுத்த நடவடிக்கை, ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் புது தகவல். சென்னையில் கனமழை, தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்த விமானங்கள். கல்வித்துறையில் சீரமைப்பில் அக்கறை காட்டாது ஏன்? நயனார் நாகேந்திரன் கேள்வி. RTE திட்டத்திற்கான நிதி தமிழகத்திற்கு ஒதுக்க மத்திய அரசுக்கு ஐகோர்ட் உத்தரவு. வெளிநாடு சென்ற MPக்களுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. ஆஸ்திரேலியாவில் பள்ளியில் துப்பாக்கிச்சூடு, உயிரிழப்பு 11 உயர்வு. நன்றி.